பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு நாளை கடப்பதே ஆண்டவருடைய பெரிய கிருபை. ஏனென்றால் இது கடைசி காலம், கொடிதான ஒரு காலம். நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கும்போது இது கடைசி கால ஆபத்துகள் நிறைந்த ஒரு காலம். இது வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி கால ஆபத்துகள் இன்றைக்கு தேசத்தில் உலகத்தில் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதுக்கு மத்தியில் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து ஒரு புதிய நாளை கடந்து வருவது ஆண்டவருடைய பெரிய கிருபை. ஒரு மாதத்தை கடந்து வருவது என்பது தேவனுடைய அளவில்லாத ஒரு கிருபை. அதை நினைத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரே நாளுக்குள்ளே எவ்வளோ பெரிய மாற்றங்கள் உண்டாகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு மாதத்திற்குள்ளே எத்தனையோ மாற்றங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், நோய்கள், எதிர்பாராத நிகழ்வுகள் சிலரை ஸ்தம்பிக்க பண்ணி விடுகிறாரு. ஆனால் ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்த கிருபையின் நிமித்தம் நம்மை பாதுகாத்து தாங்கி நடத்தி வந்திருக்கிறார். ஒருவேளை சில சமயத்தில் சில வியாதியின் தாக்கங்கள், சில மனிதர்களால் வந்த போராட்டங்கள், சில பிரச்சனைகள் கடந்த மாதத்தில் உங்களை கலங்க பண்ணி இருக்கலாம். பயப்படாதங்க. இது நம்ம கடந்து செல்லக்கூடிய ஒரு பாதை, அவ்வளவுதான். அது நிரந்தரமாய் நம்மோடு தங்க முடியாது. அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து ஜெயம் கொடுத்து நடத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அதனால பயப்படாதங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். கர்த்தருடைய வார்த்தையை தான் மோசே அறிவிக்கிறார். பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் see the salvation of the Lord today. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாதிருங்கள். இன்றைக்கு உள்ள சூழ்நிலை உங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம். இப்படி ஒரு வியாதி தாக்கிவிட்டதே, இப்படி ஒரு பிரச்சனை வந்து விட்டதே, குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்து விட்டதே, வேலையில், பிஸ்னஸில், ஊழியத்தில் நான் கடந்து போகிற பாதையில் பயப்படுத்துகிற மாதிரி ஒரு போராட்டம் வந்துட்டே அப்படி கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டு சொல்கிறாரு, பயப்படாதுங்க. நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்க போகிறதில்லை. சாத்தான் சும்மா பயமுறுத்துவான், அவ்வளோதான் அவனால் செய்ய முடியும். ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். பாருங்கள், இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மோசையை கொண்டு விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டார்கள். வனாந்தரத்தில் அவர்கள் நடந்து வர்றாங்க. ஒரு புதிய தேசத்துக்குள்ளே போகிறாங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சி, எதிர்பார்ப்பு. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தின் தேசம், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம். இவ்வளவு நாள் பட்ட பாடுகளுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது என்று ஒரு பெரிய சந்தோஷத்தோடு அவங்க புறப்பட்டு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஒரு கடல் குறுக்கிடுகிறாரு. செங்கடல் குறுக்கிட்டு அந்த செங்கடலுக்கு அருகிலே வந்து அவள் பாளையம் இறங்குகிறார்கள். அந்த சமயத்தில் எல்லாம் சந்தோஷமாக பேசி கொண்டு இருந்திருப்பாங்க. 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தோம், ஆண்டவர் நம்ம விடுதலை ஆக்கிட்டார், ஒரு புதிய தேசத்தை காணப்போகிறோம், இன்னும் சந்தோஷமாக இருக்க போகிறோம், மகிழ்ச்சி நாட்கள் வரப்போகிறது என்று ஒரு சந்தோஷமாக குடும்பமாக மகிழ்ந்திருந்த சமயம் ஒரு இரைச்சல் கேட்கிறாரு. என்னதென்று திரும்பி பார்த்தால் பார்வோனுடைய சேனை. எகிப்தின் ராஜாவாக இருக்கிற பார்வோன் தன்னுடைய ரத படைகளோடு வருகிறான், மறுபடியும் இவர்களை அடிமைப்படுத்துவதற்காக. எகிப்தினுடைய ரத படை என்பது அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமானது. அந்த ரத படைக்கு முன்னால் வேறு எந்த படையும் நின்று ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு பெயர் பெற்ற ஒரு ரத படையோடு கூட பார்வோன் இந்த மக்களை மறுபடியும் அடிமைப்படுத்த வந்து கொண்டிருக்கிறான். அந்த சத்தம் காதிலே துணிக்கிறது. அப்போதான் அவங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகிறது. ஐயோ, நம்ம என்ன செய்வது? ஒருவேளை மலைப்பகுதியாக இருந்தால் கூட ஓடி அங்கங்கே போய் தப்பித்து கொள்ளலாம். இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் எதிரியினுடைய சேனை. முன்னாலேயும் போக முடியாது, பின்னாலேயும் திரும்ப முடியாது. ரெண்டுக்கு நடுவில் ஆபத்தில் அகப்பட்டு கொண்ட ஒரு சூழ்நிலை. அந்த சமயத்தில் அவங்க பயப்படுகிறார்கள். மனைவி, குழந்தைகள், பிள்ளைகளோடு இருக்கிறோமே, சத்துரு வந்து நம்மை சிதறடித்து அடிமையாக்கி விடுவானே என்கிற ஒரு பயம் உண்டாகிறது. அந்த சமயத்தில் தான் ஆண்டவருடைய வார்த்தை அவளுக்கு வருகிறது, பயப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட
ஐயா, ஒரு பக்கம் முன்னேற முடியல தடை, இன்னொரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் மனிதரால் உண்டாகிற பிரச்சனை, இன்னொரு பக்கம் குடும்பத்துக்குள்ள உண்டாகிற வேண்டாத பிரச்சனை. ரெண்டு பக்கமும் இருக்கும். இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல, முன்னேறவும் முடியல, இங்கே தங்கியிருக்கவும் முடியல. ஆபத்து சூழ்ந்து வருகிறது. என்ன செய்வது என்கிற ஒரு கலக்கம், சூழ்நிலைகள் நிமித்தமாய் உண்டாகிற ஒரு பயம். பிள்ளைகளை படிக்க வைக்கணும் ஆசை இருக்குது, பண வசதி இல்லை, படிக்க வைக்கிறதுக்கு வழியும் திறக்கப்படலை. பணம் கிடைச்சா அங்கே இடம் கிடைக்க மாட்டேங்குது, இடம் கிடைச்சா பணம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன செய்கிறது? வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம், தடுமாற்றமான சூழ்நிலை, முன்னேறவும் முடியாதபடி தடை, பின்னால் இருந்த ஆபத்து வருகிறது, சத்துரு வெள்ளம் போல வருகிறான். என்ன செய்வது என்று கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே பயப்படாதங்க, இந்த சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதருங்க. முன்னால் செங்கடல் அலை கொந்தளித்து கொண்டு இருக்கிறது, அதுக்குள்ளே இறங்குனா செத்து போயிடுவோமே, எப்படி, வழி இல்லையே, பயப்படாதங்க. பின்னால் சத்துரு துரத்தி கொண்டு வருகிறான், வெள்ளம் போல வருகிறான், நம்மை அழிக்க வருகிறான், பண்ண நமக்கு பலன் கிடையாது. கலங்கி நிற்கிறீங்களா? அன்று சொல்லாரே, பயப்படாதங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். Stand still and see the salvation of the Lord today. சும்மா நின்று வேடிக்கை பாருங்கள். ஆண்டு சொல்கிறாரு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாப்பா, நீ என் பிள்ளைங்க பயப்படாதுங்க, நான் இருக்கிறவங்களுக்கு, நீங்கள் நின்று கொண்டு வேடிக்கை பாருங்கள் அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு. ஏன்னா நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறேன், நான் இந்த பிரச்சனையில் தலையிட போகிறேன், நான் உங்களுக்கு ஒரு வழி உண்டாக்க போகிறேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், சும்மா வேடிக்கை பாருங்கள் ஆண்டு சொல்லுங்கிறா. இன்றைக்கி நீங்கள் கலைஞன்னு இருக்கலாம், இதுக்கு என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி நெருக்கத்தில் இருக்கிறேனே அப்படின்னு கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டு சொல்ல, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா நின்று வேடிக்கை பார், நான் உனக்காக எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். இப்போ ஆண்டு சொல்கிறார், நீ நின்று வேடிக்கை பாரு, நான் உனக்கு என்ன ரட்சிப்பை செய்கிறேன் நீ பாரு. இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டாய். சத்துரு வெள்ளம் போல வருகிறானா, உன்னை அழித்து விடும்படியாய் வருகிறானா, பொல்லாத மனிதர்கள் எழும்பி உன்னை அழித்து விடும்படி பிரயாசப்படுறாங்களா, இனி அவங்கள நீ பார்க்கவே மாட்டே. சத்துரு வெள்ளம் போல எழும்பி உன்னை அழிக்க நினைக்கிறானே, இனி உன் வழியாய் உன் வர முடியாது. நான் என்ன பண்ணுகிறேன் என்பதை நீ பார், என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என்ன நடந்தது கீழே நீ வாச பார்த்தா ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். ஒரு வழியுமே இல்லையே, தப்பிக்கிறதற்கு நீ கலங்கி நிற்கிறாங்க. முதலாவது ஆண்டு என்ன செய்தார் தெரியுமா? அவங்களை வழி நடத்த மேகஸ்தம்பம், ராத்திரில் அக்னி ஸ்தம்பம் அவங்களுக்கு முன்னால் போகும். ஆண்டவர் அதை பின்னால் கொண்டு வந்து பார்வோனுடைய சேனைக்கும் இவர்களுக்கு நடுவாக நிறுத்தினார். ஸ்டாப், இதுக்கு மேலே வராது, என் பிள்ளைகளை நெருங்காத. சாத்தானுடைய எல்லைக்கு ஒரு முடிவை வைத்து விட்டார். இதுக்கு மேலே வரக்கூடாது, என் பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. வெள்ளம் போல சத்துரு வருவான், அப்படியே சுனாமி மாதிரி உங்களை சுருட்டி அழித்து விடுகிற மாதிரி. ஆண்டு சொல்லுவார், ஆவியானவர் கொடியேற்றுவார். ஸ்டாப், இதுக்கு மேலே வராத, என் பிள்ளைகளை நெருங்காத, பயப்படாதங்க. வெள்ளம் போல வரும், பயத்தை உண்டாக்குற மாதிரி வரும், பக்கத்தில் வரும். ஆண்டவர் சொல்லுவார், ஸ்டாப், அது கடந்து வர முடியாது, உங்களை தொட முடியாது, பயப்படாதங்க. பயமுறுத்த முடியும், உங்களை சேதப்படுத்த முடியாது, தொட முடியாது. ஆனால் தான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதங்க. சூழ்நிலை கண்டு ஆண்டவர் முதலாவது அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு வந்து நடுவே நிறுத்தி அந்த சேனையை நிறுத்துகிறார். அந்த ரதப்படை கலங்கி நிற்கிறது. அப்படிதான் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். அவர் இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்கிறவர். இதுக்கு மேலே வராத ஒரு தேசத்தினுடைய இராணுவத்தை ஆண்டவர் தடைப்படுத்தி நிறுத்துகிறார். என் பிள்ளைகளை நெருங்காத என்று சொல்லி. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது ஒரு தேசத்தின் இராணுவம் கூட உங்களை ஒன்று செய்துவிட முடியாது. அப்படி பாதுகாக்கிற ஒரு தேவன். பயப்படாதுங்க சூழ்நிலைகளை கண்டு. அடுத்து இப்போ என்ன செய்கிறாங்க, வந்த ஆபத்து ஆண்டவர் நிறுத்திட்டாரு. இனி எவ்வளோ நேரம் அந்த கடற்கரையில் உட்கார்ந்துருக்க முடியும்? அடுத்து என்ன, அடுத்து என்ன? சரி, அதை ஸ்டாப் ஆகிட்டு இன்னொரு பிரச்சனை, கடல் இருக்கிற. ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே கடலை பிளந்து விடு. கடலை ரெண்டாய் பிளந்து அதுக்கு நடுவில் நடத்துகிறார். கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் தூரம் கடலை தேவன் ரெண்டாய் பிளக்கிறார். வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். ஒரு தண்ணீர் இருக்கிற இடத்துல பிளந்து அதனுடைய ஈர பசை இருக்கும். அந்த ஆண்டு
வசனம் சொல்லுகிற வெட்டாந்தரையில் நடந்து போனார், ட்ரை லேண்டில் நடந்து போனாங்க. அந்த அளவுக்கு அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. 2 பக்கம் தண்ணீர் மதில் சுவரை போல நிற்கிறது, அதை கடந்து போனார்கள். அந்த இடத்தை போய் பார்த்தேன், இந்த செங்கடலை நான் பார்த்தேன். அதை பார்க்கவே அதெல்லாம் கால் மிதித்து நிற்கும்போது இந்த சம்பவத்தை நினைத்த போது எனக்கு புல் அரித்து விட்டது. அந்த சந்தோஷம், என் தேவன் எத்தனை பெரியவர், என் கர்த்தர் எத்தனை பெரியவர். எவ்வளோ பெரிய பிரச்சனை வரட்டும், செங்கடலை போல பிரச்சனை வரட்டும், அது வழி விட்டே ஆக வேண்டும் என்றால் கர்த்தர் அதை சிருஷ்டித்த தேவன். உங்களை தடுக்க எந்த சக்தியால் முடியாது, உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க, உங்களுடைய உயர்வை தடுக்க எந்த சக்தியால் முடியாது. கர்த்தர் அதை 2ஆய் பிளந்து போடுவார். இன்றைக்கு தடையாயிருக்கிற காரியங்கள் விலகும், இன்றைக்கி தடையாயிருக்கிற காரியங்கள் வழி விடும். நீங்கள் முன்னேறி போவீங்க. உங்களுடைய வேலையில், பிஸ்னஸில், வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போவீர்கள். தடை விலகும். கர்த்தர் தடைகளை உடைத்தறிவார். கடலையே பிளந்த ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்ய மாட்டாரா? தன் ஜனத்திற்காக அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கும் என் பிள்ளைகளுக்காக இதை செய்யணும் அப்படின்ற சூழ்நிலை வந்துட்டா அவர் அற்புதம் செய்ய தயங்க மாட்டார். பயப்படாருங்க, அற்புதம் நடக்கும். நீங்கள் பார்க்க போகிறீங்க, இன்றைக்கி பார்க்க போகிறீங்க, ஒவ்வொரு நாளும் பார்க்க போகிறீங்க. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் பயப்படுத்தி கொண்டு இருந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கர்த்தர் முடிவை உண்டாக்க போகிறார். கடல் பிளந்தாச்சு, கர்த்தர் வெளியில் நடத்துகிறார். இஸ்ரவேல் மக்கள் அதுக்குள்ளே தேவனை துதித்து கொண்டே நடந்து போகிறாங்க. ஆச்சரியமாக பார்க்குறாங்க. 2 பக்கமும் தண்ணீர் மதில் சுவரை போல நிற்கிறது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஏன் பயப்படுறீங்க? இந்த வியாதியெல்லாம் அப்படின்ற நேரத்தில் மறைஞ்சிரும். இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமைக்கு முன்பாக உங்கள் வியாதியை மாத்திரம், அவருடைய ஐஸ்வர்யத்திற்கு முன்பாக உங்களுடைய கடன் பிரச்சனையை மாத்திரம், அவருடைய ஆசீர்வதிக்கிற கரத்திற்கு முன்பாக உங்களுடைய தேவைகளையே மாத்திரம் அவர் செய்வார். விசுவாசிங்க. இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது, என்னோட ஆண்டவர் பேசுகிறார்னு விசுவாசிங்க. கடலுக்குள்ளே நடந்து போகிறாங்க. இப்போ அக்னி ஸ்தம்பத்தை கர்த்தர் விலக்குகிறார். மறுபடியும் சேனை துரைத்து கொண்டே வருகிறாரு. அவங்க பார்க்குறாங்க, கடலுக்கு நடுவில் தேவ ஜனங்கள் நடந்து போகிறாங்க. பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகள் சொல்ல, நம்மளும் போகலாம். அதான் அவங்க எடுத்த தவறான முடிவு. அதுக்கு தான் ஆண்டவர் அக்னி ஸ்தம்பத்தை விலக பண்ணினார். வா பின்னால் துரத்திக்கிட்டே வா. சில சமயம் அப்படி தான் ஆண்டவர் அனுமதிப்பார், துரத்திக்கிட்டே வர விடுவார். ஏன் தெரியுமா? அவனுக்கு அழிவு சமீபித்து விட்டார். கடலுக்குள்ளே வந்து கர்த்தர் அங்கே தான் சிக்க வைக்கிறார். தேவ பிள்ளைகள் கடலை கடந்து போயிட்டாங்க. அந்த கடலுக்கு நடுவில் ஆண்டவர் அந்த சத்துருவின் சேனையை அழித்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறார். சத்துருடைய கிரியை அழிக்கப்படும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகள் அழிக்கப்படும், காணாமல் போக. அதாண்டு சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்னை என்றைக்கும் காண மாட்டீங்க. இதுவரை உங்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தினாங்களே, உங்களை துன்பப்படுத்தினாங்களே, இனி அவங்களை காண மாட்டீங்க. கர்த்தர் வேறு அறுத்து விட்டார். அதுதான் தேவன். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். பயப்படாதுங்க. எந்த சூழ்நிலையும் உங்களுக்காக மாற்றுவார். விசுவாசிங்க, அவர்கிட்ட ஜெபிங்க, அவரை தேடுங்க, அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க, அற்புதத்தை காண்பீங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? இதே மாதிரி அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. வழி திறக்கப்பட போகிறது. தடை மாற போகிறது. சத்துருடைய கிரியை அழிக்கப்பட போகிறது. நீங்கள் விடுதலையோட மகிழ்ச்சியோடு துதித்து கொண்டு முன்னேற போகிறீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? வேலை இல்லையா? உங்களுக்காக ஒரு வழி திறக்கப்படும். பிஸ்னஸில் தடையா? தடை நீங்கி வழி உண்டாகும். திருமண காரியத்தில் தடையா? தடை நீங்கும், காரியம் வாய்க்கும். கர்ப்பத்தின் கனி காரியத்தில் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி சொல்கிறாங்களா? எல்லாத்தையும் பொய்யாக்கும்படி உடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஐயோ, இந்த வியாதி வந்துட்டு இனி அவ்வளோதான், சாக வரைக்கும் மாத்திரை மருந்து தான் சொல்கிறாங்களா? ஆண்டவருடைய ஒரு தொடுதல் எல்லா சூழ்நிலையை மாற்றி நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து விடும். நம்ம ஜெபிக்கலாமா? நான் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும்படி, இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்படி ஜெபிக்க போகிறேன். இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது என்று நீங்கள் விசுவாசிங்க, நான் விசுவாசிக்கிறேன். உங்கள்கிட்ட பேசும்போது என் உள்ளத்தில் களி கூறுதல், இந்த வாக்குத்தத்தை எனக்கும் உரியது, எனக்கும் இந்த மாதிரி அற்புதம் இந்த மாதத்தில் நடக்கப் போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஜெபிக்கலாமா? முடிந்த முழங்கால் படியிடுங்க, கை கோப்பி கொள்ளுங்க, ஆண்டோடைய முகத்தை பாருங்க, அல்லது உங்களுடைய வலது கரத்தை நீட்டிக்கொள்ளுங்க, டிவிக்கு நேராக கரத்தை நீட்டிக்கொள்ளுங்க. உங்களோட இணைந்து ஒருமனப்பட்டு நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டோடைய வல்லம் எங்களுக்குள்ளே இறங்கும், அற்புதம் உங்களுக்கு நடக்கும், அந்த பயமலை விட்டு விலகும், ஒரு அற்புதத்தை காண்பீங்க. தகப்பனே,
அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் உம்மை துதிக்கிறேன். நீர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன், ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். பயப்படாதிருங்கள் என்று சொன்னீரே. யார் யார் இப்பொழுது பயந்து கொண்டிருக்கிறார்களோ, எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அந்த பயங்கள் உள்ளத்தை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் பயத்தை கடிந்த புறப்படுத்துகிறேன். பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் என்று கடிந்து கொள்கிறேன். சூழ்நிலைகளை குறித்த பயம், மனிதர்களை குறித்த பயம், தேவைகளை குறித்த பயம், தடைகளை குறித்த பயம், எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டும். உம்முடைய ஜனங்கள் தைரியமாயிருக்கும்படி கர்த்தர் பலப்படுத்தும். எல்லா பயத்தை நீர் விலக்கி போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்திற்காக தடைகளை மாற்றி கடலுக்கு நடுவே வழி திறந்த தேவன், இதோ உம்முடைய பிள்ளைகளுக்காக வழிகள் திறக்கப்படட்டும். படிப்பிற்காக வழிகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். பிசினஸுக்கான வழிகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். வேலைகளுக்கான வழிகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, காரியங்கள் வாய்க்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், குறைவுகள் நீங்கட்டும், சகல தடைகளும் மாறட்டும். இந்த மாதத்தில் அவங்க அற்புதத்தை கண்டு மகிழணும். இன்றைக்கே ஒரு அற்புத மாற்றம் உண்டாக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. தகப்பனே, சத்துருக்கள், பொல்லாத சத்துருவாகிய பிசாசானவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அழிக்கும்படி வெள்ளம் போல எழும்பி வருகிற மந்திர கிரியைகள், பில்லிசனிய வல்லமைகள், சாத்தானுடைய சகல கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். இப்பொழுது அந்த கிரியைகள் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். மந்திர வல்லமைகள் அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தின் விடுதலை உண்டாகட்டும். இப்பொழுதே இதோ ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. அக்னியாய் ஆவியானவர் இறங்குகிறதற்காய் நன்றி. சாத்தானுடைய கிரியைகள் எரிகிறதற்காய் ஸ்தோத்திரம். மந்திர வல்லமைகள் அழிகிறதற்காய் ஸ்தோத்திரம். சத்துருவை சங்கரித்து போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு வழி திறக்கப்படட்டும். இதோ வியாதி உள்ள பிள்ளைகளுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். ஏதோ கரத்தை நீட்டி என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த மகள் மீது உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். இந்த மகன் மீது உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். பொல்லாத கேன்சர் வியாதி மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். கர்ப்ப பையில் இருக்கிற கட்டி மறைந்து போகட்டும். மார்பில் இருக்கிற கட்டி மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் கழுத்தில் இருக்கிற தைராய்டு கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த சகோதரிக்கு விடுதலை உண்டாகட்டும். இந்த சகோதரனை தொடும். ஆண்டவரே, இந்த மூக்கிலே மூச்சு விட முடியாதபடி அடைத்து கொண்டிருக்கின்ற கட்டி இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். அற்புத சுகம் உண்டாவதாக. கைகள் கால்களுக்குள் வல்லமை இறங்கட்டும். ஆர்த்ரைட்டிஸை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளட்டும். இதோ படுத்திருக்கிறவள் எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். கால்களுக்குள் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத சத்துருவே, பொல்லாத பலவீனப்படுத்துகிற ஆவியே, உனக்கு விரோதமாய் நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உன் கையை எடு இயேசுவின் நாமத்தில். இந்த கால்கள் பலன் கொள்ளட்டும், கைகள் பலன் கொள்ளட்டும், எழும்பி நடக்கட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி. சகல வியாதிகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இனி அவள் ஆரோக்கியமாய் சந்தோஷமாய் மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்யும். கர்த்தர் இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்னீர். இன்றைக்கு கண்ட இந்த வியாதிகளை நீ ஒரு நாளும் காணக்கூடாது. இன்றைக்கு கண்ட இந்த சத்துருடைய கிரியைகள், எதிர்ப்புகளை நீ ஒரு நாளும் காணப்படக்கூடாது. அற்புதம் மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காய் நன்றி. அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய வல்லமை இறங்கினதற்காக, அற்புதம் நடந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிள்ளைகள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி இந்த நாள் முதல் ஆச்சரியமான மாற்றங்களை கண்டு மகிழட்டும். உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட்டு விட்டார். எப்பொழுதே அவருடைய தொடுதலை உணர்றீங்க. எளிமை நடங்க, சரியாயிற்று. கட்டிலாம் தேடி பாருங்க, இல்லை, சுகமாகி விட்டார். நோய் மறைந்து விட்டது. இதுவரை கண்ட எகிப்தியரை, அந்த வியாதி, அந்த போராட்டத்தை இனி காண்பதில்லை. சத்துருடைய கிரியை அழிக்கப்பட்டு விட்டார். இனி ஜெயம். நல்ல துதிங்க. தினம் வேதம் வாசிங்க. வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிங்க. குடும்பமாக ஆண்டவரை துதித்து சில நிமிட நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. அவர் பெரியவர். எவ்வளோ பெரிய சூழ்நிலையும் உங்களுக்காக மாற்றுவார்.
அவருக்கு முன்னால் எந்த வல்லமும் நிற்க முடியும். ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் பயப்படாதுங்க. இனி நான் தைரியமாக இருப்பேன். என்னை கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு அற்புதம் செய்து விட்டார். தைரியமாக சொல்லுங்கள், மகிழ்ந்துருங்க. அற்புதத்தை காண்பீங்க, இன்றைக்கே காண்பீங்க. தினந்தோறும் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் நடப்பதை காண்பீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. தொடர்ந்து உங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக, இந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நானும் ஜெபிப்பேன், நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் உங்களோடு இந்த பெரிய காரியத்தை செய்வார். ஆமேன்.